கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்ற உண்மையை அறிந்தபடினாலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்களும் கேட்க வாஞ்சியோடு இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாம் உபாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். உபாகமம் 17ஆம் 18ஆம் அதிகாரங்களிலே அரசன், ஆசாரியன், தீர்க்கதரிசி இவர்களுடைய கட்டுப்பாடுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே இந்த 3மே முக்கியமான பொறுப்புகளாய் இருந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிறவராய் இருந்தார். எனவே இந்த 3 விதமான பணிகளுக்கும் அவரே சட்ட திட்டங்களை வகுக்கிறார். பாருங்கள், உபாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். கற்பம் திறந்து பிறப்பதெல்லாம் கர்த்தருக்குரியது என்று அவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும் எதுவும் குறைவற்றதாக இருக்க வேண்டும் என்பதும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அந்த ஜனங்களுக்கு எதிராக கொண்டு வரும் குற்றச்சாட்டுகளை பார்ப்பீர்கள் என்றால், அதாவது அவர்கள் மேலே நியாய தீர்ப்புகளை கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்த பாவங்களை பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் அவலட்சணமான குறைபாடுகள் உள்ள மிருகங்களை கர்த்தருக்கு பலியாக கொண்டு வந்தார்கள். உதாரணமாக, விவசாயி ஒருவர் செழிப்பான ஒரு மாட்டை பார்த்து, இதை எனக்காக நான் வைத்துக்கொள்வேன் என்று யோசிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நாள் அந்த மாட்டு மந்தையிலே அவர் அந்த மாட்டை பார்க்கும் பொழுது அது வியாதியோடு இருக்கிறது. அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, சீக்கிரமாய் புறப்படுங்கள், இந்த மாட்டை நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு போய் பலியாக கொடுத்து விடுவோம் என்று சொல்வார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த மாட்டை பார்க்கிறவர்கள், அவரை பார்த்தீர்களா, எவ்வளவு பரந்த மனமுடையவர், அந்த சிறப்பான மாட்டை கர்த்தருக்கென்று கொடுக்க போகிறார் என்று சொல்வார்கள். ஆனால் இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தருக்கே தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு மாட்டை தனக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான் என்பது. எனவே நான் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அப்படிப்பட்ட பலி எனக்கு அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, தேவனோடு நாம் செயல்படும் காரியங்களை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் நாமும் தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்வோம் என்றால் நாம் சிறையிலே அடைக்கப்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவிலே, பண காரியங்களிலே நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? அருமையானவர்களே, என்னை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். தேவன் ஏழை அல்ல. எல்லா வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். காடுகளிலேயும் மலைகளிலேயும் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் அவருக்குரியது தான். நமது வியாதிப்பட்ட மாடாகிய காணிக்கை அவருக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லப்போனால் கர்த்தருக்கென்று நாம் எதையுமே கொடுக்க முடியாது. அப்படி என்றால் ஏன் அவர் காணிக்கை கேட்கிறார்? நாம் அவருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவனோடு கஞ்சத்தனம் பண்ணி கொண்டிருப்போம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட போவதில்லை. உதாரணமாக, கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கும் ஊழியங்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சிலர் தாங்கள் களைந்து போட்ட, வேண்டாம் என்று போட்ட பழைய துணிகளை ஊழியங்களுக்காக கொடுப்பார்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு நாம் கொடுப்பது சிறந்ததை கொடுக்க வேண்டும். நாம் கழித்து போட்டதை கொடுக்கக்கூடாது. பாருங்கள், உபாகமம் 17ஆம் அதிகாரம் 2 முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக கண்டால், அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால், அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவாய். கவனித்தீர்களா? விக்கிரக ஆராதனைக்கு விரோதமான திட்டவட்டமான ஒரு கட்டளையாய் இது இருக்கிறது. இந்த காரியத்திலிருந்தும் மற்ற உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுதும் 10 கற்பனைகளிலே ஒன்றை முறித்தாலும் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று சிலர் மரண தண்டனை தவறு என்று சொல்கிறார்கள். எனவேதான் ஒழுக்கக்கேடான சமுதாயம் மேலும் மேலும் ஒழுக்கக்கேடாய் சென்று கொண்டே இருக்கிறது. ஒருவேளை தேவன் சொல்லுகிறது சரியில்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு தண்டனை அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே கர்த்தர் சொல்லும் காரியம் அன்றைய சமுதாயத்திலே அநேகர் பழக்கத்திலே வைத்திருந்த ஒன்றாய் இருந்தது. கிரேக்க மக்கள் அநேகர் சூரிய சந்திர நட்சத்திரங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் படைத்தவரை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு படைப்புகளை தொழுது வந்தார்கள். இதெல்லாம் எங்கே ஆரம்பமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் பாபேல் கோபுரத்திலே ஆரம்பமானது என்று இருக்கலாம்.
தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடும் இடமாய் பாபேல் இருந்தது. ஏன் தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்பினார்? இப்பொழுது இவர்கள் எல்லாரும் சூரியனை தொழுது கொள்ளப் போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அறிவுப்படி சூரியன் ஒருபொழுதும் வெள்ளத்தை அனுப்பாது. ஆனால் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், பூமியில் இருக்கிற தண்ணீரை மேல் நோக்கி இழுப்பதே சூரியன் என்பதை அவர்கள் அறியாதவர்களாயிருந்தார்கள். அப்படி மேலே இழுக்கப்படும் தண்ணீர் மேகமாக கடந்து சென்று ஒவ்வொரு இடங்களிலேயும் மழையாக பெய்கிறது. அந்நாட்களிலே ஆரம்பமான விக்கிரக ஆராதனை மிக துல்லிபமாக தெரியாததாய் இருக்கிறது. அவர்களுடைய விஞ்ஞானமும் இவ்வாறே நாம் அறிந்து கொள்ளக்கூடாததாய் இருக்கிறது. இன்றைக்கும் விஞ்ஞானம் இறுதியான வார்த்தையை சொல்லும் அளவிற்கு இல்லை. சிலர் நினைக்கிறார்கள் மனிதனுடைய ஞானம், அறிவு மிக சரியாக கணிக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, அது எவ்வளவு சரியாக கணிக்கிறதா இல்லையா என்பதை சரித்திரம் காட்டுகிறது. அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்குகிறதற்கு காரணம், இந்த வான மண்டலங்கள் அவர்களோடு நட்போடு இருக்கிறது என்று எண்ணினார்கள். இவைகள் எல்லாம் படைத்தவரை வணங்குவதற்கு பதிலாக இந்த சிருஷ்டிகளை அவர்கள் தொழுது கொண்டு வந்தார்கள். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன், ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. அருமையானவர்களே, எவ்வளவு கவனமாக குற்றமற்றவர்களை தேவன் காக்கிறார் என்பதை இதன் மூலமாக கவனித்தீர்களா? தன்னுடைய அயலகத்தான் மேலே வேறு எந்த எரிச்சலினாலாவது அவன் பட்டணத்து அதிகாரியினிடத்திலே போய் தவறுதலாக இவன் சூரியனை வணங்குகிறான், இவன் சந்திரனை வணங்குகிறான், இவன் அஸ்தரோத்தை வணங்குகிறான், இவன் பாபிலோனிய கடவுளை வணங்குகிறான் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக தேவன் 2-3 சாட்சிகளை கொண்டு உறுதி செய்த பின்னரே தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக சொல்லிவிடுகிறார். சில சமுதாயங்களிலே மிக துரிதமாக பொய்யான தீர்ப்புகள் சொல்லப்பட்டு விடுகிறது. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ள 2ற்கும் மேற்பட்ட சாட்சிகள் வேண்டும் என்று கூறுகிறார். ஆம், அவர் எல்லா செயல்களிலேயும் நீதி உள்ளவர், நியாயமானபடியே காரியங்களை செய்பவர். கர்த்தரின் ஆளுகைக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் ஆசாரியரிடத்திலேயும் தேவன் அவர்கள் மேலே வைத்திருக்கிற நியாயாதிபதிகளிடத்திலேயும் கொண்டு வர வேண்டும். கர்த்தரே அவர்களை ஆண்டு கொண்டு வந்தபடினாலே அவர்களுக்கு அந்நாட்களிலே ராஜா இல்லை. பின்னான காலங்களிலே அவர்கள் ராஜாவை கேட்டபடினாலே தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 106:15 நாம் பார்ப்பது போல, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். இது வனாந்தர் பிரயாணத்தின் அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவே எல்லா காலங்களிலேயும் உண்மையானதாய் இருந்தது. இன்றைக்கும் நாம் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் தேவன் நமக்கு கொடுப்பார் என்றால் அது உலகத்திலே பெரிய தவறாய் இருக்கும். அவர் நம்மேலே கிருபையாய் இருக்கிறபடினாலேதான் நாம் கேட்கும் எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுக்காமல் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அப்படி செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படி செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தபடினாலே அவர்களுக்கு ஒரு அரசனை அவர் கொடுத்து விட்டார். ஆனால் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாகவே அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் கூறுகிறார். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் வாசல்களில் இரத்தப் பழிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாய தீர்ப்பு உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இருவருக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும் என்றால் 2 பேர் சொல்வதும் சரியானது போல தோன்றும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், 9 முதல் 11ஆம் வசனங்கள் வரை வாசிக்கிறேன். லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதிகளிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். கற்பனைகள் எல்லா சூழ்நிலைகளையும் உள்ளடக்கியதாக இல்லாததால் கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது அது ஆசாரியனிடத்திலே கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு பின்பு அவன் சொல்லும் தீர்மானத்தின்படி அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஆசாரியன் சொல்லும் தீர்ப்புக்கு கீழ்ப்படியாமல் போவார்கள் என்றால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதை பயன்படுத்திய ஒரே ஒரு இடத்தைத்தான் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கலாம். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாயிலும் சாதத்தையாயிலும்
திராட்சரசத்தையாயிலும் எண்ணெயையாயிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாயிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இதேபோல அநேக சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். கர்த்தருடைய பிரமாணம் அதை குறித்து மிகவும் தெளிவாக எதுவும் சொல்லி இருக்கும் என்றால் அதை குறித்து கருத்து வேறுபாடு வர அவசியமில்லை. ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட ஒரு காரியத்திலே ஆசாரியனோ நியாயாதிபதியோ சொல்லும் தீர்ப்பே இறுதியானது. அதற்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், அரசனை குறித்த சில காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். 15வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனையே ராஜாவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறவன் அந்நியனா இல்லாமல் அவர்களுக்குள்ளேயே ஒருவர் ராஜாவாக அனுமதிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து வசனங்கள் 16, 17 வாசிக்கிறேன். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். இது அரசனுக்குரிய கட்டளைகள். இந்த கட்டளைகளை சாலமோன் ராஜா கடைபிடிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். முதலாவதாக அநேக குதிரைகளை அவன் சம்பாதித்தான். சாலமோனின் குதிரை லாயங்கள் இன்றைக்கும் மெகிடோ என்ற இடத்திலே இருக்கிறது. சாலமோன் எல்லா திசைகளிலேயும் தேவனுடைய கட்டளைகளை மீறி சென்றான். இதை குறித்து தான் கர்த்தர் முன்னதாகவே எச்சரிப்பு கொடுத்தார். அதிகமான குதிரைகள் வேண்டுமென்று சொல்லும் பொழுது மீண்டுமாக எகிப்தோடு கூட தொடர்பை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்தார். ஏனென்றால் அங்கேதான் சிறப்பான செழிப்பான குதிரைகள் இருந்தன. சாலமோன் ராஜா அநேக பெண்களையும் திருமணம் செய்தான். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு அரசன் உண்டாவதற்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட எல்லா தீமைகளையும் குறித்து அவர் எச்சரிப்பு கொடுத்திருந்தார். இந்த வழியாக செல்லாதிருங்கள், கவனமாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இருந்தாலும் சாலமோன் அநேகம் பெண்களை விவாகம் செய்தான். அந்த பெண்களே அவனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு தூரமாக்கினார்கள் என்றும் பார்க்கிறோம். மூன்றாவதாக வெள்ளியையும் பொன்னையும் சேர்த்து வைப்பதை குறித்தும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். இருந்தாலும் அதே பாவத்தை சாலமோன் செய்தான். சொல்லப்போனால் தாவீது அதை ஆரம்பித்தார் என்று சொல்லலாம். ஆனால் குறிப்பாக தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காகவே வெள்ளியையும் பொன்னையும் சம்பாதித்து வைத்தார். ஆனால் சாலமோன் தொடர்ந்து தனக்காகவும் வெள்ளியையும் பொன்னையும் சம்பாதித்தான். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே விதித்த வரியின் அடிப்படையிலே தான் இஸ்ரவேல் ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று சாலமோன் காலத்திற்கு பின்னர் பிரிந்தது. பாருங்கள், உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலது இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். கவனித்தீர்களா? ஒரு அரசன் கர்த்தருடைய வார்த்தையை தன்னிடத்திலே வைத்து அடிக்கடி வாசித்து அதை நன்றாக அறிந்தவனாக இருக்க வேண்டும். தனக்கென்று ஒரு பிரதியை வைத்திருப்பதை குறித்தும் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை அவன் வாசிக்க வேண்டும். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். அங்கே ஆசாரியர்கள் எப்படி இஸ்ரவேல் சமுதாயத்திலே காக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, பிசாசின் சக்திகளை பின்பற்றும் விக்கிரக பழக்க வழக்கத்திற்கு எதிரான காரியத்தையும் கூறுகிறார். தொடர்ந்து உபாகம புத்தகத்தின் ஒரு முக்கியமான பகுதியான தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்படும் காரியமும் இங்கே பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தையும் இங்கே பார்க்கிறோம். இறுதி பகுதியிலே உண்மையான தீர்க்கதரிசி யார், கள்ள தீர்க்கதரிசி யார் என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக. அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரமில்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். இந்த ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். எல்லா லேவியருமே ஆசரிப்பு கூடாரத்திலே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள்.
இஸ்ரவேலின் மற்ற கோத்திரங்களைப் போல வாக்குத்தத்த பூமியிலே இந்த லேவி கோத்திரத்தாருக்கு எந்த நிலப்பரப்பையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. தேவனே அவர்கள் சுதந்திரமாய் இருந்தார். அவர்களை குறிப்பிட்ட வகையிலே அவர் போஷித்தும் வந்தார். அரசன் எப்படி சம்பளம் வாங்க வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஒரு ஆசாரியன் எப்படி தனக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் கூறுகிறார். இன்றைக்கும் அநேக திருச்சபைகளிலே போதகருக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து சர்ச்சைகள் இருக்கிறது. கர்த்தர் அந்நாட்களிலே இதுதான் ஆசாரியர்களுக்கு உரியது என்று தெளிவாக கூறிவிட்டார். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனம் வரை பாருங்கள். ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது, ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பையையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டு ரோமம் என்னும் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவனும் அவன் குமாரரும் எந்நாளும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். மேலான ஒரு கொள்கையை இங்கே கர்த்தர் நிறுவுகிறார். இன்றைக்கும் அவருடைய பணியை இவ்விதமாகவே அவர் எடுத்து செல்கிறார். கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை உலகத்திற்கு கொடுக்கும் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை அறிந்தவர்களாக அநேகர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து நீங்கள் கருத்துள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரரை தாங்குவது என்னுடைய பொறுப்பு அல்ல என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இங்கே கூறும் அடிப்படை சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 12ஆம் வசனம் வரை பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்ஞனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். கவனித்தீர்களா? அவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் பின்மாற்றம் அடைந்து அந்த தேசத்திலே மக்கள் செய்யும் பழக்க வழக்கங்களிலே தங்களை அர்ப்பணித்து விடக்கூடாது என்பதை குறித்து எச்சரிக்கிறார். இந்த விதமான எச்சரிப்பை புதிய ஏற்பாட்டிலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவை எல்லாமே பிசாசுகளின் உலகத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளே தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் பிசாசு வணக்கம் பெருகி வருகிறது. கல்வி அறிவு பெற்றவர்களும் ஒரு காலத்திலே கர்த்தரை அறிந்திருந்து நல்ல குடும்பங்களிலே இருந்து வந்தவர்களும் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட சாத்தான் வழிபாடுகளிலே விழுந்து கிடக்கிறார்கள். இதிலே ஒன்றுமே இல்லை, இது மாயையானது என்று நாம் கூற முடியாது. பிசாசானவன் அங்கே உண்மை உள்ளவனாய் இருக்கிறபடினாலே தான் அந்த வழிபாடு அவர்களுக்கு அர்த்தமுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட தீமைகளுக்கு எதிராக கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, மந்திரவாதிகளை நாடுவது, குறி சொல்லுகிறவர்களை தேடுவது, இது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான பாவம். இன்றைக்கு எத்தனை பேர் திருமணத்திற்காக நாளை தெரிந்தெடுப்பதற்கும், வீடை பிரதிஷ்டை செய்வதற்காக நாளை தெரிந்தெடுப்பதற்கும் நாள்காட்டிகளையும் பஞ்சாங்கங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனாய கர்த்தரை அறிந்த ஒரு மனிதன் அவ்வாறு செய்யும் பொழுது அவன் அதன் மூலமாக சாபத்தையே தேடிக்கொள்கிறான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதற்கு முந்தைய அதிகாரத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை வணங்குவது தவறு என்பதை கர்த்தர் சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு அநேகர் புஸ்தகங்களிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் செய்தித்தாட்களிலேயும் வருகிற நாள் நட்சத்திரங்களை குறித்து எச்சரிக்கையாயிராமல் அப்படிப்பட்ட காரியங்களை வாசிப்பதிலும் அறிந்து கொள்வதிலும் விழுந்து கிடக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ராசி பலன் பார்ப்பது கர்த்தருக்கு விரோதமான பாவம். நான் இதை சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வசனம் இதை சொல்லுகிறது. ஏன் இது பாவம்? இது ஜீவனுள்ள உண்மையான கடவுளை விட்டு மனிதனை தூரமாய் எடுத்துச் செல்கிறது. இது இருளுக்குள்ளும் பிசாசின் காரியங்களுக்குள்ளும் ஒருவரை வழி நடத்துகிறது. பிசாசுகளின் உலகம் உண்மையானது.
விழுந்து போன தூதர்களும் ஆவிகளும் உலகத்திலே உண்டு. இன்றைக்கு அநேக மனிதர்களும் அவற்றோடு சிக்கி கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட கண் காண முடியாத உலகத்தோடு கூட தொடர்பு கொள்வதற்காக மருந்துகளையும் இன்னும் எத்தனையோ வகையான பழக்க வழக்கங்களையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். பிசாசுகளின் உலகமும் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்களுடைய வீடுகளிலே நாள் நட்சத்திரம் பார்ப்பதை குறித்து யாராவது கூறுவார்கள் என்றால் இந்த வசனங்களை திறந்து வாசித்து காட்டி அப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் குடும்பத்திற்குள்ளே நுழையாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது விசுவாசிகளாகிய உங்களுடைய கடமை. இப்படி நாள் நட்சத்திரம் பார்த்து ராசி பலன் பார்த்து அவற்றிற்கு கீழ்ப்படிவது பரிசுத்த ஆவியானவரை விட்டும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டும் விலகி போகும் பழக்கமாயிருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக இங்கே எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் வெறுக்கும் அருவருப்புகளை எல்லாம் செய்துவிட்டு சாபங்கள் வரும் பொழுது மட்டும் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பாரா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாய கர்த்தர் உத்தரவு கொடார். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களிலே இருந்த ஜனங்களைத்தான் தேவன் நியாயம் தீர்த்து அந்த தேசத்தை விட்டே அப்புறப்படுத்துகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு உத்தம சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் உலகத்திற்கு சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து செயல்படும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த எச்சரிப்புகளை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த குடும்பங்களிலாவது இப்படிப்பட்ட தீமையான காரியங்களிலே அறியாமல் இவ்வளவு நாள் விழுந்து கிடந்திருப்பார்கள் என்றால், அதை உணர்ந்து இப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றால், நீர் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வர இருக்கும் சாபங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் தங்கள் வாழ்க்கையை விட்டும் தங்களுடைய உள்ளத்தை விட்டும் பரிபூர்ணமாய் எடுத்து போட அவர்களுக்கு உதவி செய்திடணும். கர்த்தரை அறியாத குடும்பங்களிலே இதை குறித்து அவர்கள் பேசும் பொழுது உம்முடைய வசனமே அவர்களோடு பேசட்டும். உம்முடைய வசனமே அவர்களை சுத்தப்படுத்தட்டும். இதை குறித்த அக்கறையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இந்த காரியங்களிலே பெரிய வெற்றியை வரும் நாட்களிலே கர்த்தர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அதன் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீரே உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.